குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலா மனிதாபிமான பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பாக நாடு திரும்பிய 23 மலேசியர்களையும் கௌரவிக்கும் வகையில் மடானி அரசாங்கம் ஒரு சிறப்பு ஒன்றுகூடலுக்கு ஏற்பாடு செய்யும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். கோலாலம்பூர் வந்தவுடன் நடத்தப்படவுள்ள இந்த நிகழ்வு அவர்களின் தைரியத்தை கொண்டாடுவதையும் பாலஸ்தீன மக்களுடனான மலேசியாவின் ஒற்றுமையை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதனிடையே நடிகைகளான எலிசா ஹெல்மி, ஜிசி கிரானா, ஆர்டேல் அரியானா உட்பட இந்த மலேசிய குழுவினர் மத்திய தரை கடலில் சென்றபோது கடந்த வியாழக்கிழமையன்று இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டு இஸ்தான்புலுக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டனர். சுமுட் நுசாந்தாராவின் புரவலருமான அன்வார் காசாவின் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பாதுகாப்பதில் இந்த குழுவின் வீரத்தையும் தன்னலமற்ற செயலையும் பாராட்டினார். அவர்கள் மலேசியாவின் அசைக்க முடியாத மனிதாபிமான உணர்வின் சின்னங்கள் என்றும் அவர் வர்ணித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.